ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ஈஸி டு ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குள்ளக்கண்டையை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், செலவே இல்லை. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேன் மூடியை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு புனல் மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் சைஸ் வந்து இந்த சாணிக்கண்டை குள்ளாக்கண்டைன்னு சொல்லுவீங்களா, அது மாட்டுச்சு. ஸோ இது ரிசல்ட்டும் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ மீனும் இதில் மாட்டியிருக்கு. ஆனால் என்னென்னா, இந்த பாக்ஸோட கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்ததுன்னா இன்னும் நிறைய மீனுங்க மாட்டோம். ஒரு 3-4 மீன் தான் மாட்டுது இதில். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பெரிய பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய மீனுங்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணலான்னு பார்க்கறேன்னா, இந்த 20 லிட்டர் கேனில் இதில் ரெடி பண்ணி கேமரா உள்ளே வச்சு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ எப்படி மீனுங்க உள்ளே வருது, அப்படி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதுலேயும் தெளிவாக காமிச்சிருக்கேன், மீனோட ஆக்டிவிட்டி எப்படி உள்ளே போகிறது காமிச்சிருக்கேன். பட் ஆனால் வீடியோ வந்து தண்ணிக்கு வெளியேருந்து எடுத்ததுனால நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ வாட்டர் கேனை வந்து பார்த்திங்கன்னா புனல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதோட ஹோல் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ நம்ம பெரிய பாக்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் நீங்களே, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா. ஸோ இது ஃபிட் ஆனாலும் இதை வந்து நான் வந்து கட்டிடுவேன். ஸோ அந்த புனல் மாதிரி இருக்கிறதையும் இந்த பாக்ஸையும் சேர்த்து வச்சு கட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு வைக்கிறதுக்காக மேலே கட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஹோல் போடணும். அந்த ஹோல் போட்டோன்னா கரெக்டாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே தண்ணி போனால் தான் இது உள்ளே போகும். நம்ம இரும்பு வலை மாதிரி கிடையாது இது வந்து நம்ம தண்ணியில் அழுத்தி வைக்கணும். ஸோ அதனால் அது வந்து ஏர் ஃபில் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட எண்டில் ஹோல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அது கடைசியாக காமிச்சிருப்பேன். ஹீட் பண்ணி நம்ம பின்னை ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போடணும். ஸோ இது எதுக்குன்னா ஃபீடர் வைக்கிறதுக்காக, மீனை எடுக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு சின்ன சைஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், பாக்ஸ் மாதிரி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு தந்திருக்கு. உங்களுக்கு ரிசல்ட் வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷனா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் செட்டு ரெடி பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஷிங் பண்ணுற டிப்ஸ் நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ போட முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஃபிஷிங் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.